என்னென்ன அவார்ட்ஸ் வேணும் சொல்லுங்கள், எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். என்னுடைய சொந்த உழைப்பில் வாங்கினது. எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் நடுவில் 4 வருஷம் வேலையே செய்யலை. இதெல்லாம் நான் யங் ஏஜில் சொல்கிறேன். எவ்ரி டே காலைல எழுந்துச்சு நான் ஷூட்டிங் போயிருக்கேன் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னாலும் சீண்டணும்னு நினச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேல் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டாக இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போட்டோம், பார்க்கலாம். பொம்பளை இது அது என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டாக படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்களில். என்ன சொல்கிறீங்களா பெண்களை பற்றி தெரியாதுன்னு? எனக்கு எங்கள் அம்மா என்ன அப்படி வளர்க்கலை. பேராண்மை படத்தில் நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அதை தேவையில்லாமல் வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேனே நான் என்னோடய எக்ஸ் லைஃப்பில். அப்போல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்குது, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறையா இருக்குது. இந்த 2 வருஷம் நான் குவைட்டாக இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டாக இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள்.